ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்ட்ராட்டஜியை நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி நீங்கள் எதில் வேணாலுமே யூஸ் பண்ணலாம், சரிங்களா? பட் இங்கே இருக்கிற பிகினரை பொறுத்த மட்டும் இங்கே இருக்கிற சின்ன மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ட்ரேடை மார்னிங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறது. இங்கே நிறையா பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா என் கிளாஸ்க்காக நிறைய பேர் வந்து கால் பண்ணச்சா நான் கேட்குற கேள்வி, உங்கள் ட்ரேடை நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், சார் நான் 11:30 என் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்கள் எப்போ வந்து ஒரு ட்ரேடுக்கு வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அப்போ தான் சக்ஸஸ் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் டேயில் ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும். இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அது ப்ரீவியஸாக உங்கள்கிட்ட ஹோம் ஒர்க் இருக்கணும். அதை வச்சு தான் இன்ட்ராடே பண்ணணும். நம்ம நார்மலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அந்த ஒரு வழியை மட்டும் தேர்ந்தெடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னாலும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம், சரிங்களா? இப்போது நான் ஃபின்எஃப்டி வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? ஆப்ஷன் பையிங் பண்ணுறது, ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது என்ன அப்படின்னா ரிஸ்க்கு கம்மியாகுது. அதில் ஹெட்ஜிங் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போது ட்ரெண்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையிலே தெரியும் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட்டை கணிச்சு நீங்கள் வந்து ஃபின்எஃப்டி வந்து ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணும்போதே நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகுதா அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் உங்கள் கன்வர்ஸும் வந்திருக்கும், சரிங்களா? ஆனால் இது எப்போதுமே வந்து ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணால் என்ட்ரி கொடுத்து நீங்கள் எப்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதுக்கு என்ன தேவைப்படும், இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த வெயிட்டேஜ். ஸோ மார்னிங் ட்ரேட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். டே டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப முக்கியம். வெயிட்டேஜை அப்படி மல்டிபிள் சார்ட்டில் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே ட்ரேடில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இதில் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப நாலேஜபிளாக இருக்கணுமா ஒரு பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் நிறைய விஷயத்த பார்க்கணும். அதனால தான் உங்களுக்கு இங்கே மானிட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படும். நீங்கள் ஃபோன், உங்கள் மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மானிட்டர் யூஸ் பண்ணாலும், 2 மானிட்டர் வச்சுருந்தாலும் ஒரு ஃபோனும் உங்களுக்கு தேவைப்படுற காரணம் என்னென்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்போ மல்டிபிள் சார்ட் இருக்கிறனால நீங்கள் ஒரே ஷார்ட்டில் உங்களால் இதை பார்த்துட முடியும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, சரிங்களா, எஸ்பிஐஎன், ஆக்சிஸ் பேங்க். இதில் இந்த ஹெச்டிஎஃப்சியும் சரிங்களா, எஸ்பிஐனும் அதனுடைய ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணிருச்சு, சரிங்களா? இது சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இப்போது எப்படி நடக்கணும் அப்படின்னா, இது பிரேக் அவுட் பண்ணிட்டாலே செல்லர்ஸ், அதாவது இங்கே ட்ரேட் எடுத்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகச்ச ட்ரேட் எடுத்த எல்லாருமே ப்ரீவியஸ் டேயோட லோவில் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அப்படி பிரேக் பண்ணும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, செல் என்ட்ரி ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று இன்ட்ராடே பண்ணுறவங்க ப்ரீவியஸ் டேயோட லோ பிரேக் பண்ணும்போது நார்மலாக அவங்க செல் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். ஸோ எஸ்பிஐனும் ஹெச்டிஎஃப்சியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்னிங் சமயத்தில், சரிங்களா? ஐசிஐசியும் ஆக்சிஸ் பேங்க்கும் இந்த கேண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஒரு கேண்டில் இப்படி உங்களுக்கு ஜிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வேல்யூஸ் இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்படி அப் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பைக், அதாவது செல்லுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்படி வரும்போது லோவை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இப்படி மேலே நிற்கமாக்க சஸ்டெயின் ஆகி ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி வந்துட்டுருக்கோம், சரிங்களா? அப்படி இருந்தாலும் ட்ரேடை நீங்கள் ப்ரீவியஸ் டேயோட பிரேக் அவுட் நடந்துருச்சு, என்ட்ரி கொடுத்தா ஃபெயிலியர் தான் வரும். நிறைய பேர் அதை நோட் பண்ணுறதே கிடையாது. என்ன அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு என்ன ஆகும், அப்படி மேலே அப் ட்ரெண்டை நோக்கி வந்துட்டுருக்கும். அப்போ நம்ம ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் வரும். இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வெயிட்டேஜில் 2 என்ன ஆகிட்டு, லோ லெவலாக ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணிடுச்சு. இது ரெண்டுமே எப்படி சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி வேல்யூஸ் பொறுத்த மட்டும் இந்த அண்டர்லைனிங் அசெட்டில் கீழே அப்படி டவுன் ட்ரெண்டில் இங்கேக்குள்ளே உங்களுக்கு பிளிங்க் ஆகி நல்லா செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இப்படி பிளிங்க் ஆகிட்டு ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா சக்ஸஸ் இருக்கும். அதனால தான் இங்கே பாருங்கள், லோவை பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே உங்களுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும், சரிங்களா? ஆக்சிஸ் பேங்க் மட்டும் சப்போர்ட் பண்ணல, சரிங்களா? இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் கீழே சரியுதுன்னா புட்டை என்ன பண்ணுவோம்,
பை பண்ணுவோம். ஆனால் இதுக்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்கன்னா கால் கீழே இறங்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டை பாருங்கள், 22,618 அப்படின்ட்டுருக்கு. ஒரு 200 பாயிண்ட் கீழே போய் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 22,600ன்னு வச்சுப்போம் ரவுண்ட் ஃபிகரை. இதுலேருந்து கீழே போயிருங்க. சரிங்களா? ஏன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மணியில் எடுக்கும்போது கொஞ்சம் வேல்யூஸ் கம்மியாக, அதாவது ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுறது வந்து நல்லாவே ட்ராப் ஆகும். சரிங்களா? 22,400 நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் செல் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டை உங்களால் மேக் பண்ண முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரியும். இதனுடைய வீழ்ச்சியை பாருங்கள். எக்ஸாம்பிள் சொல்லுவேன், 600, இது ரவுண்டாக 600ன்னு எடுத்துருப்போம், இது 200ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக, ரொம்ப ஸ்லோகமாகவே ஈஸியாகவே கிடச்சிரும். சரிங்களா? சப்போஸ் ஏன்னா செல் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா காலை செல் பண்ணேன், கீழே போக போக ப்ராஃபிட். ஆனால் மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனுங்க பாருங்கள், 22,600 இருக்கா, நான் 22,800ன்னு 200 பாயிண்ட் மேலே போய் நான் என்ன பண்ணியிருக்கேன், புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா என் லாஸை நான் என்ன பண்ணிக்கலாம், பேர் பண்ணிக்கலாம். எனக்கு லாஸ் ஆகாது. அப்படியே ரெண்டையுமே நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2,000 லாஸ் இருக்குது அப்படின்னா நான் காலையும் செல் பண்ணி வச்சுருக்கேன், புட்டையும் செல் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே பேர் ஆகி ட்ராவல் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? இந்த சினாரி வச்சுக்கோங்க. இதை எப்படி அடுத்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்து ஒரு இதில் சொல்கிறேன். அப்படி கண்டினியூவாக அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன வரேன் அப்படின்னா, நீங்கள் ரெண்டையுமே மார்னிங் செல் பண்ணால் கூட, சரிங்களா, இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 160 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இதில் காலில் பொறுத்த மட்டும் 400 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 240 பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும், ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் ரெண்டையுமே செல் பண்ணி ஹெட்ஜிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்துடும். இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ண இந்த லாஸை என்னால் பேர் பண்ணணும், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் இருக்குது. சரிங்களா? அடுத்து நீங்கள் 3 ஹவரோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வெயிட்டேஜ் எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் கேண்டில் ரெட்டு, ஐசிஐசிஐயில் ரெட்டு, எஸ்பிஐனில் ரெட்டு. சரிங்களா? ஆக்சிஸ் பேங்க்கில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷேடோ லைன் நல்லா கொடுத்துருக்கு. சரிங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே மார்க்கெட் போனாலும் ஃபஸ்ட்டு 3 ஹவர், ஏன்னா ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் ஒரு 3 ஹவர் கேண்டில், நல்லா செல்லிங் ப்ரெஷர் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஷேடோ லைன், க்ரீன் கலர் தான் ஷேடோ லைன், செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கள், FinNiftyயை ஃபாலோ பண்ணிடுங்க, 3 ஹவர்ஸ் கேண்டில். இப்போ நம்ம என்ன ஆயிருக்கு, ஒரு 2,000 லாஸில் போயிட்டுருக்கு. சரிங்களா? நான் நார்மலாக என்ன பண்ணேன், காலை செல் பண்ணி வச்சுருந்தேன், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், அதுக்காக புட்டையும் நான் என்ன பண்ணேன், செல் பண்ணி வச்சுட்டேன். திரும்பியும் இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பு புட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? காலில் திரும்ப நீங்கள் லாஸ் பண்ணீங்க, நமக்கு 2,000 லாஸ் இருந்துச்சுல, அதை பேர் பண்ணி ப்ராஃபிட் கூட தரலாம். அது உங்களுடைய ப்ராக்டிஸை பொறுத்தது. அதனால தான் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இது ஒன்றுன்னு கிடையாது. மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண அதே சமயம் மறந்துடாதீங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? ஒரு ட்ரேட்லேயும் சின்ன லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நிறைய டம்மி அக்கௌண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ப்ளே ஸ்டோர்லேயே அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்கன்னா எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.